ஷேர்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது மூலமா நான் எடுக்கிற ப்ராஃபிட்டுக்கு நான் வந்து டாக்ஸ் பே பண்ணணும். இந்த டாக்ஸை வந்து நான் ரெண்டு வகையா பிரிக்கிறேன். ஒன்னு வந்து லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ், இன்னொன்னு வந்து ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ். இப்போ நான் கிட்ட வந்து ஒரு 10 lakhs rupees இருக்கு. இதை வந்து நான் ஒரு ஷேர் அப்படின்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். கரெக்டா 365 days கழிச்சு நான் வந்து அதை 12 lakhs செல் பண்றேன் அப்படின்னா எனக்கு 2 lakhs ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். இந்த 2 lakhsல எனக்கு வந்து 1.25 lakhs வரைக்கும் எக்ஸம்ஷன் உண்டு. ரிமைனிங் 75,000க்கு மட்டும் நான் வந்து 12.5% வந்து டாக்ஸ் பே பண்ணுவேன். இதை வந்து லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் சொல்லுவாங்க. இதுவே ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ்னா நான் வந்து 10 lakhs வச்சிருக்கேன், ஒரு ஷேர் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே, அதாவது 365 daysக்கு முன்னாடியே நான் வந்து அதை ஒரு 12 lakhsக்கு நான் செல் பண்றேன் அப்படின்னா இப்போ எனக்கு ப்ராஃபிட் வந்து 2 lakhs கிடைச்சிருக்கும். இந்த 2 lakhsக்குமே நான் வந்து 20% வரைக்கும் டாக்ஸ் பே பண்ணணும். இதை வந்து ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சோ நீங்க ஒரு இன்வெஸ்டரா இருந்து நீங்க ப்ராஃபிட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு மறக்காம கேபிட்டல் கெயின் டாக்ஸ் பே பண்ணிடுங்க. இல்ல ரிட்டர்ன்ஸ் ஆச்சும் ஃபைல் பண்ணுங்க. அது எப்பவுமே வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.